ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் பேசலாமா? எஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நடக்குது. தெரிஞ்சிருக்கோம். இவென்ச்சுவலி ஆஸ்திரேலியா 474 ஆல் அவுட்டு, ஸ்மித் 140. லாஸ்ட் மேட்ச் பிரிஸ்பன்லேயும் ஒரு 100 அடிச்சிட்டாரு. அவர் 5 வருஷம் முன்னாடி எப்படி விளையாடணும் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காரு இப்போ. ரைட், விஷயத்துக்கு போகலாம். ரோஹித் சர்மா டபுள் மைண்டட். அவர் அவுட் ஆன ஷாட் பாருங்களேன், டபுள் மைண்டட். அந்த ஷாட்டில் தான் நிறைய ரன் எடுத்தது அவர். நானே சொல்லியிருந்தேன் அவர் தான் ஓப்பன் பண்ணோம், இந்த பிச்சு சூட்டபுளாக இருக்கும்னு. அது டபுள் மைண்டடில் அந்த ஷாட் விளையாடும் போது ஷார்ட் மிட் விக்கெட்லேயே பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் புல் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 ஓவருக்கு அப்புறம் சுத்தமாக விக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. அப்படியே சிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம், பாலோட மூவ்மெண்ட் இல்லை, அன்லஸ் பவுலரோட ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் ஒழிய பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ண முடியாது. பண்ணாலும் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு. 3 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. கேப்டன்சியில் கூட கொஞ்சம் இன்னும் உறுத்தலாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மித் விளையாடிட்டு இருக்காரு. எடுத்தோட பும்ரா வச்சு தானே அட்டாக் பண்ணியிருக்கணும். ஓவர் நைட்டு ரெஸ்ட் எடுத்து தானே வந்தாங்க. எதுக்கு சிராஜை வச்சு இது பண்ணான்னு தெரில ஓப்பனிங். ஏன்னா அதில் என்ன சார் ஆகுது, ஒரு ஓவருங்களா இல்லை, அதில் 2 4 அடிச்சாரில் செட் ஆகிடுவாங்க அது மைண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். நிதிஷ் ரெட்டியை கூட 7 ஓவர் தான் போட விட்டாரு. உங்களுக்கு அவர் போலிங்கில் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஏன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அவர் எடுத்தாங்க தெரியல. அதே தான் வாஷிங்டன் சுந்தரம். ஃபஸ்ட்டு 40-45 ஓவருக்கு அப்புறம் தான் போலிங்காக கொண்டு வந்தார். இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, உஸ்மான் காஜாலாம் விளையாட்டு அலெக்ஸ் கேரிலாம் ஏன் லேட்டாக கொண்டு வந்தாங்க தெரியல. அப்போ உங்களுக்கு போலர் மேலே இவங்க 2 பேர் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா வை பிளே தம். இவங்களுக்கு தான் கில்லை வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆஸ் அ பேட்ஸ்மனாக, இல்லை சர்ஃப்ராஸ் கானோ, இல்லை ஈஸ்வரன் இவங்களா இருக்காங்க, இல்லை ஜுரேல். அது யூஸ் பண்ணல. அது கொஞ்சம் எனக்கு ரெண்டில் அது அண்டர் போல்டு. 5 பவுலர் இருந்தாலே ஒரு பவுலர் வில் பி அண்டர் போல்டு இன் டெஸ்ட் மேட்ச். நீங்கள் 6 பவுலரோட போயிருக்கீங்க, ஒரு ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ரைட், அது என்ன பண்ணுறது. அப்புறம் ரோஹித் சர்மா அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல இந்த சீரீஸை. மேபி இந்த சீரீஸ் முடிஞ்சால் நான் ரிட்டையர்ன் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அஸ்வின் சொன்ன மாதிரி. பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டில் இருக்குது, 6 மாதம் கழிச்சு. இந்த மெல்பர்ன் அண்ட் சிட்டியில் ஸ்கோர் பண்ணலான்னு ஐ ஹேவ் அ ஃபீலிங். ஏன்னா அந்த பேக் எண்ட் ஆஃப் த கேரியர் வரும்போது இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் நடக்கும். அந்த ஷாட் விளையாடாரு பார்த்தீங்களா, இன்னும் விட்டுருக்கணும், இல்லை ஃபுல் ஹார்ட்டடாக புல் பண்ணியிருந்துருக்கணும். அதுலேருந்தே தெரியுது இன்னும் ரிஜெக்டடாக இருக்காருன்ட்டுன்னு. அண்ட் விராட் கோலிக்கு வருவோம். அந்த சின்ன பையனை இடித்ததை ஓகே தப்பு தான், மேட்ச் ரெஃப்ரி கூப்பிட்டு ஃபைன் கொடுத்துரு, அதோட முடிஞ்சு போச்சு, விட வேண்டியது தானே. ஆஸ்திரேலியா மீடியா டேப்லாய்ட் எல்லாம் விராட் கோலி இஸ் க்ளவுனு அப்படி இப்படின்னு, அவர் ஒரு ஜோக்கரு, 20% ஃபைனோட எஸ்கேப் ஆகிட்டார், இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணிருக்கணும், அஸ்காம் புஸ்கான்னு கத்திட்டே இருக்காங்க. இது ஆஸ்திரேலியா சொல்லக்கூடாது. வேறு நியூசிலாந்து டீம் மாதிரி இருந்தாலும் ஓகே, என்னைக்காவது கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்கீங்களா, ஜோ ரூட் அண்ட் ஆல். பட் இவங்க என்னமோ இவங்க ரொம்ப யோக்கியம் மாதிரி, இவங்களோட மண்டபம் எல்லாருக்கும் தெரியும். ரிக்கி பாண்டிங் 1 பவுன்ஸில் பால் எடுத்து கொடுத்து அவுட் கேட்டு அவுட் வாங்கிட்டு போனார், அவுட்டுன்ட்டு அமுச்சு விட்டார் ஒரு டெஸ்ட் மேட்சில். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஸ்டீவ் ஸ்மித் வார்னர் பால் டேம்பரிங்கில் கையும் களமாக பிடிச்சி 2 வருஷம் பேன் பண்ணாங்க. கூட ஒரு பையனுக்கும் கொஞ்சம் பேன் பண்ணி விட்டாங்க, அவர் மேலே பள்ளியை போட்டு. பேங்க்ராஃப்ட் அவர் தான் பாலை டேம்பர் பண்ணது. அப்போ இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன். உங்கள் ஹிஸ்ட்ரியை இவ்வளோ இருக்கும்போது பின்னாடி நீங்கள் க்ளவுனு அப்படி இப்படின்னு எப்படி சொல்லலாம். அவரோட ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்கள். எஸ், விராட் கோலி ஃபைன் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சும்மா க்ரௌடு பூன்னு கத்திட்டு இருக்கு. எதுக்காக கத்துறாங்கன்னு தெரியல. என்னமோ இவங்க ரொம்ப யோகிய மாதிரி. இன்னும் நிறைய லிஸ்ட் போட்டால் பெரிய கான்ட்ரவர்ஷியல்லாம் நிறையா இருக்குது இவங்க பண்ணது ஆஸ்திரேலியா. ஸ்பெஷலி ரிக்கி பாண்டிங்லாம் டீப் மிட் விக்கெட்டில் இருக்கிற டேவிட் வார்னர் கொடுக்கணும்னு ஓடி எல்பிடபிள்யூ கேட்பார். எல்பிடபிள்யூ ஒன்று பாலர் கேட்கலாம், இல்லை விக்கெட் கீப்பர் கேட்கலாம், ஸ்லிப்பில் இருக்கிறவங்க வேணால் கேட்கலாம் ஓரளவுக்கு. டீப் மிட் விக்கெட்டில் இருக்கிறவருக்கு தெரியும் அது எல்பிடபிள்யூ. இதுன்னு ஓடி ப்ரெஷர் போடுவாங்க அம்பேர் மேலே. இதுதான் அவங்களோட இது. அவங்க விராட் கோலியை சொல்கிறாங்க, தட் வாஸ் நாட் ரைட். எனிவே, அப்புறம் விராட் கோலி அண்டர் ப்ரெஷரில் தான் அவுட் ஆனது. ஏன்னா 86 பால் விளையாண்டாரு, நல்ல வெல் லெஃப்ட், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டச் பண்ணவே இல்லை பால். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நிக் ஆகி போயிடுது, ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லையோ இல்லை காட் பெயிண்டோனோ. 86 பால் பொறுமையாக விளையாண்டவர், அந்த கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதே மாதிரி காட் பேண்ட் ஆகிட்டார். ஏன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு கேட்பீங்க. அந்த ரன் அவுட் ஜஷ்வால் நல்லா விளையாடிட்டு இருந்தார், 82 ரன்ஸு. ரன் அவுட் ஆனார் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக விராட் கோலி தப்பு தான் அது. ஏன்னா கால் அவர் மேரா கால்னு சொல்லிட்டு பண்ணார். பொதுவாகவே கிரிக்கெட்டில் ஒரு அன்ரிட்டன் ரூல் ஒன்று இருக்குது. அதாவது போலருக்கு பின்னாடி போச்சுன்னா பேட்டிங் பண்ண பேட்ஸ்மேன் கொடுக்கணும்னு வந்தால் போலர் அந்த சைடில் இருக்கிற வந்துடணும், திரும்பி பால்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதுதான் ரூல். அதே மாதிரி விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி போச்சுன்னு வச்சுங்களேன், விளையாண்ட பேட்ஸ்மேன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஃபியூ செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிடும். நான் ஸ்ட்ரைக்கர் கொடுக்கணும்னு வந்தால் இவங்க ஓடணும். இதுதான். நீங்கள் மோர் பாருங்கள், நிறைய அப்படி தான் நடக்கும். ஆனால் நேற்று விராட் கோலிக்கு பின்னாடி போச்சு பால், விராட் கோலி திரும்பி பாலை பார்க்குற அதுக்குள்ளே இவர் வந்துட்டார். ஜஷ்வால் ரன் அவுட் ஆகிட்டார். அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ். அண்ட் விராட் கோலிக்கே தெரியும் நம்ம தப்பு தான் அதுன்னு. ஏன்னா அவர் ஓடி இருந்தால் கண்டிப்பாக ரீச் ஆகிருப்பார். இவர் கிட்ட முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் கீப்பர் கூட ஸ்டம்பிட்டு இல்லை, பாலை கலெக்ட் பண்ணி அவங்க தூக்கி அடிச்சு கீப்பர் ஓடி பிடிச்சி எடுக்கிறாரு. கோலி ஈஸியாக போயிருக்கலாம். பட் அந்த அண்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது எந்த பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லீவ் பண்ணாலும் அதே பாலை டச் பண்ண போய் அகைன் காட் பிஹைண்ட்.
ஸோ இதுதான் கிரிக்கெட்டில் என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் பிட்வீன் யுவர் இயர்ஸ் பிரெயின் என்ன சொல்லுது, அது ஏற்கனவே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி ஏர்போர்ட் அது இதுன்னு இது அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இல்லைன்னா 86 பாலில் 36 ரன் செட் ஆகிட்டாரு. இந்த பிச்சில் ஒன்றுமே இல்லைன்னும் போது கண்டிப்பாக 100 அடிப்பார். ஏன் ஒன்றுமே இல்லைன்னு கேட்பீங்க. ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பாருங்களேன், கடைசி 4 விக்கெட்டு கிட்டத்தட்ட 175 ரன்ஸ் அடிச்சாங்க. 299 ஃபார் 6 வந்து 474 வரைக்கும் கொண்டு போனாங்க. ஸ்டார்க் 15, குமின்ஸ் 49, நேதர் லைன் ஒரு 13. ஸோ லாஸ்ட்டு விக்கெட் 4 விக்கெட் இவ்வளோ ஸ்கோர் பண்ணும்போது கோலியால் ஏன் பண்ண முடியாது? யூ மிஸ்ட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் யூ காட் டிஸ்டர்ப் அந்த இன்சிடென்ட்னால, ரன் அவுட்னால. அண்ட் அகைன் ஆகாஷ் தீப் ரோஹித்தோட இன்னொரு பிளண்டர். எதுக்காக இவரு அவர் நைட் வாட்ச்மேன் அமிச்சாங்க தெரியல. இன்னும் 9 ஓவர் பாக்கி இருந்தது. பேட் லைட்னால 4 ஓவர் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் இருக்கும்போது எதுக்கு நைட் வாட்ச்மேன்? ஒய் யுவர் ஷீல்டிங் நிதிஷ் ரெட்டி ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், ரிஷப் பந்த் ஆகட்டும், அவுட் ஆகக்கூடாதுன்றதை தான் அனுப்புவாங்க பொதுவாக நைட் வாட்ச்மேன். ஒரு காலத்தில் இருந்தது, ஏன்னா அதில் ரெஸ்ட் டே இருக்கும், மோஸ்ட்லி ட்ராவில் போவோம், இப்படி இருக்கும்போது அனுப்பிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்தார், அது ஒரு சின்ன எரர் பார்த்தா. அப்படியே அனுப்புனா எதுக்கு ஆகாஷ் தீப் அனுப்பிச்சிங்க? வாஷிங்டன் சுந்தர் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ இவர் போய் டக்கில் அவுட் ஆனாரா, அது வர ஆடட் ப்ரெஷர் ஆச்சு. அது ஒன்று. அப்புறம் பும்ரா அவுட்ஸ்டாண்டிங், அவர் திரும்ப 4 விக்கெட் எடுத்துட்டாரு, 99 ரன்ஸ் கொடுத்தாரு, நல்லது. ஏஎம்பிங்க அவர் டெஸ்ட் கேரியர் இது வரைக்கும் 100 ரன் கொடுத்ததே இல்லை ஒரு இன்னிங்ஸில். ஆமாம், இது ஹையஸ்ட் 99. எல்லா பவுலரும் கொடுத்தாங்க, எல்லா பவுலரும். ஏன் நம்ம சிராஜ் 0 விக்கெட்டு, ரன் ரேட்டு ஒன் டே மாதிரி 5.3 நம்ம 122 ரன் கொடுத்துருக்காரு விக்கெட் இல்லாமல். அண்ட் வேவடை போடுறது, ஷார்ட் பிச் போடுற பார், பவுன்சர் போடுற பார், மண்டல் அடிக்கிற பார், அப்படி இப்படின்னு போடும்போது ஃபிகர் இப்படி தான் இருக்கும். பும்ரா அப்படி இல்லை, ஃபுல் பவுலிங் ஷோல்டரில் தாங்கிக்கிட்டு அவர் விளையாடுறாரு, பவுலிங் போடுறாரு. 30 ஓவர் போட்டிருக்காருங்க. பொது ஸ்பின்னர் தான் 30 ஓவர் போடுவாங்க. உங்கள்கிட்ட இருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர், அவர் யூஸ் பண்ண அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா? ஓவர் பார்டன் கொடுத்தது அது யாரோட முடிவுன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் லோன் வாரியர் தான் பவுலிங்கில் பும்ரா. ரைட், ஜஸ்வாலுக்கு வருவோம். ஜஸ்வால் ரொம்ப நாள் விளையாட்டு தான் இப்போ அந்த பையன். ஏன்னா செட் ஆகிட்டாரு. செட் ஆனால் அவர் இஸ் அ டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் சொன்னார். ரோஹித் சர்மாவே சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அவர் புல் ஷாட் ஆகட்டும், ஹுக் ஷாட் ஆகட்டும், ஃபைண்டிங் த கேப், ஃபீல்டருக்கு நடுவில் அடிக்கிறது, நல்லா விளையாடிட்டு இருந்தார். 82 ரன்னு, பட் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி விக்கெட்டில் ஒரு மண்ணும் இல்லை. ஆமாம், மண்ணு கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. ரைட், அண்ட் நிதிஷ் ரெட்டி தான் நேற்று நைட்டு பிச்சில் வந்தார். இப்போது லேட்டஸ்ட்டாக இந்தியாவோட ஸ்கோர் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 303 ஃபார் 7. நிதிஷ் ரெட்டி ஒரு 70 ரன்ஸும், வாஷிங்டன் சுந்தர் 40+ ரன்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. வெரி குட் 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு, கிட்டத்தட்ட 80-90 ரன்ஸு. ஃபாலோ ஒன்னை காப்பாற்றிட்டாங்க. நிறைய பேர் ஜாலியாக இருப்பீங்க. இப்போல்லாம் ஃபாலோ ஒன் வந்து ஆஸ்திரேலியா பலது ஃபாலோ ஒன் இருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க திருப்பி பேட் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னும் 2.25 நாள் இருக்குது. ஒன்று, போலர்ஸ்லாம் டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? மிச்சர் ஸ்டாருக்கு, பேட் குமின்ஸ் ஆகட்டும், நம்ம டீம் மாதிரியா பும்ராவே போட்டு டே அண்ட் நைட்டு நீயே போட்டு 1000 பால் 2000 பாலுங்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க பேட்டிங் வந்திருப்பாங்க. ஒரு 150 போட்டு 400 லீடு வச்சு கொடுத்துருப்பாங்க. பட் எனிவே ஃபாலோ பண்ண தாண்டிட்டாங்க. அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அன்லஸ் இட் இஸ் அ 4th டே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேபி கொடுத்துருப்பாங்க. இது 3rd டே தானே நடக்குது. எனிவே இப்போதைக்கு இதுதான். அதனால தான் ஃபாலோ ஒன் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்படியே எஸ்கேப் ஆகலைனாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க தான் பேட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி நம்ம பிளேயர் எல்லாம் டயர்ட் ஆகுவாங்க ஃபீல்டில். அப்புறம் அவங்க பேட்டிங் பண்ண வரும்போது யூ வில் மேக் சில்லி மிஸ்டேக்ஸ். இப்படி தான் டெஸ்ட் மேட்ச் இஸ் பிளேட் லைக் தட். ரைட், எனிவே அப்டேட் பண்ண உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள். விராட் கோலி பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த ரன் அவுட் விஷயத்தை? ரைட், பொறுமை பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.